வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ஈவில் டெட் பர்ன். ஈவில் டெட் பிரான்சைஸ்ல 6வது அத்தியாயமா வந்திருக்கிற இந்த படம் பிராக்டிக்கல் கோர், ப்ரூட்டல் ஹாரர், இடைவிடாத பதற்றம், இது எல்லாத்தையும் மூலமா நம்மள பயமுறுத்த வந்திருக்குது. இந்த முயற்சி ஒர்க் அவுட் ஆனிச்சா? வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல ஜோசப் அப்படிங்கிறவரு தன்னுடைய தாத்தாவோட ஆராய்ச்சி மூலமா சாபம் நிறைஞ்ச ஒரு புத்தகத்தையும் தீய சக்தியால பாதிக்கப்பட்டவங்களை அழிக்கக்கூடிய ஒரு கத்தியவும் கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கப்புறம் அவரோட பிரதரான வில் ஒரு தீய சக்தியால ஆக்கிரமிக்கப்படுறாரு. இதுக்கப்புறம் அவரு இறந்து போறாரு. அவரோட இறுதி சடங்கு நடக்கும்போது குடும்பங்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. இதுக்கப்புறம் அந்த சாபம் ஒவ்வொருத்தரையா அடுத்தடுத்து தாக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நடக்கிற பயங்கரமான சம்பவங்கள் என்னென்ன, கடைசியா யாரு உயிர் பிழைச்சா அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, படத்தோட பெரிய பலம் பிராக்டிக்கல் கோர் எஃபெக்ட் தான். படத்துல வர கோர் காட்சிகள் இயல்பாகவும் கொடூரமாகவும் இருக்குது. அது ஹாரர் ஃபேன்ஸுகளுக்கு செம்ம ஒரு ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். படத்துல இயக்குனர் கேமரா ஒர்க் மற்றும் டென்ஷன் பில்டிங்க திரையில சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. திரைக்கதை பல இடங்கள்ல ஆடியன்ஸுக்கு பதற்றத்தை குறைக்காம நல்லாவே மூவ் ஆகுது. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ளதான் இருக்கு. குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல ஆலிஸ் கேரக்டர்ல நடிச்ச சௌஹைலா யாக்கோபோட நடிப்பு நல்ல வலுவாவே இருக்குது. படத்துல வர அந்த கில் சீக்வன்ஸ் காட்சிகள் புதுமையா இருக்கிறனால ஹாரர் மற்றும் ஸ்லாஷர் பட ரசிகர்களுக்கு இந்த படம் நல்ல ஈர்ப்பா இருக்கும். குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல ஆலிஸ் கதாபாத்திரத்தை தவிர மற்ற கதாபாத்திரங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் தரப்படல. அதனால படத்துல வர எமோஷன் காட்சிகள் பெரிய எமோஷன் கனெக்ட ஏற்படுத்தல. படத்தோட கதைகளத்துல புதுமை இல்ல. பழைய ஈவில் டெட் படங்கள்ல இருந்த அந்த டார்க் ஹியூமர் இந்த படத்துல குறைவாதான் இருக்குது. இந்த படத்துல ஃபேமிலி டிராமா மற்றும் ஹாரர் கலந்து இவங்க கொண்டுட்டு வந்தாலும் அது படத்துல முழுசா வேலை செய்யல. ஓவராலா ஈவில் டெட் பர்ன் படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான படம் தான். ஹாரர் ஃபேன்ஸுகளுக்கு இந்த படம் ஒரு செம்ம ட்ரீட். 10க்கு 6.8 ரேட்டிங் கொடுக்கலாம். ஆனா இதயம் பலவீனமானவர்களுக்கு இந்த படம் செட் ஆகிறது கஷ்டம். படத்துல ரத்தம் தெரிக்கிற மாதிரியான கோரமான காட்சிகள் இருக்கு. சோ குழந்தைங்களோட பாக்குறத தவிர்த்துருங்க. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்கோட தியேட்டர்ல ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.